ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நான் வந்து பேசியிருக்கேன். அந்த முடி கொட்டுன இடத்துல எப்படி பால்டா இருக்கோ, அந்த பால்டா இருக்கிற இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து அந்த பிளாக் பவுடர் எல்லாம் போடணும். அந்த பிளாக் பவுடர் எப்படி பண்ணணும், பச்சரிசி வறுத்து எப்படி பண்ணணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம். இப்ப வந்துட்டு அந்த முடி வந்து எப்படி அந்த முன்னாடி இருக்கிற முடி வந்து எப்படி கொட்டுது, முக்காவாசி பேருக்கு லேடீஸ்க்கு எப்படி அது கொட்டுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃப்ரண்ட்ல மட்டும். பேக்ல எல்லாம் ஹெல்த்தியா இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும் கொட்டுதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அதுக்கான டிப்ஸ குடுத்துருந்தேன் இல்லையா? அது வந்து எப்படி கொட்டுது பேக்ல அப்படிங்கிறது நான் சொல்றேன். நம்ம லேடீஸ் என்ன பண்ணுவோம் முக்காவாசி பேரு, தலை இப்படி வாஷ் பண்ணிட்டு, இப்படி வாஷ் பண்ணிட்டு, டவல் பெரிய டவல கட்டிட்டு, அந்த டவல வந்து இப்படி இப்படி வச்சு இது பண்றோம். பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து அந்த ரூட்ஸ் வந்து அந்த டவலோட ஹெவில அந்த ரூட்ஸ் வந்து புல் ஆகும். புல்லாகி புல்லாகி எப்படியும் ஒரு ஒரு தடவையும் அட்லீஸ்ட் ஒரு 4, 5 முடியாது அது வெளியில வரும். அப்போது அப்படி வந்து 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 அந்த இடத்துல வந்து இப்படி பால்ட் ஆகுது, ஒரு மாதிரி எம்ப்டி ஆகுது அந்த இடம். ஃபோர்ஹெட்டும் அப்படியே மேலே போகுது லேடீஸ்க்கு முக்கால்வாசி பேத்துக்கு. அதனால எப்போவுமே ஏர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பேக் சைடில் நீங்கள் இப்படி வச்சுட்டு, இப்படி ஷாம்பு போட்டுட்டு, இப்படி தான் வாஷ் பண்ணணும். நீங்கள் வந்து மக்கில் வாஷ் பண்ணுறதா இருந்தால் இப்படி தண்ணி ஊற்றி இப்படி வாஷ் பண்ணணும். ஷவர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இப்படி தான் வாஷ் பண்ணணும். இப்படி நீங்கள் வாஷ் பண்ணும்போது தான் அந்த டவலை வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி போடும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இப்படி வாஷ் பண்ணும்போது நம்ம இப்படி கட்டிட்டு இப்படி கட்டுறோம் இல்லையா? அப்போ அந்த முடி வந்து புல்லாகிறதுக்கு வாய்ப்பில்ல. அது புல்லாகி புல்லாகி அந்த இடம் எம்ப்டி ஆகுது. ஃபோர்ஹெட் மேலே போகுது. அதனால முடி கொட்டுறதுக்கு உண்டான ரீசன் அதுதான். அப்புறம் முடி வந்து வளர்றதுக்கு நல்ல மாதிரி வளர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் வந்துட்டு நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணணும். அட்லீஸ்ட் இவ்வளோண்டு ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணும்போது தான் இப்போ நம்ம செடிங்களே வளரும்போது அதுக்கு ஒரு ட்ரிம்மு கொடுத்தா தான் அது நல்லா வளருது. அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம முடியை வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வருஷம் கொஞ்சோண்டு ட்ரிம் பண்ணணும். அப்படி ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரும். முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஹேர் கலர் வந்து என்ன கலர் போட்டாக்கா நல்லது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இல்லையா? நீங்கள் வந்துட்டு இந்த சின்ன சின்ன பேக்கெட்டுங்க அது இதுன்னு கிடைக்குதுன்ட்டு எது வேணாலும் போட முடியாது. நீங்கள் வந்து நல்ல ஒரு பிராண்ட் கலராக வாங்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அது வந்து முடிக்கு வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அமோனியா ஃப்ரீ கலர் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு லொரியல்ல, வெல்லால அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்டில் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் நல்ல மாதிரி இருக்கிற குவாலிட்டியான ஒரு பிராண்டில் நீங்கள் வாங்கி அதை போட்டிங்க அப்படின்னாக்கா, முடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்புறம் இன்னும் சில பேர் கேட்பாங்க, கலர் போட்ட உடனே எவ்ரி 10 டேஸ் அந்த மாதிரி வந்து என்னோட முடி வந்து வெள்ளையாயிடுது. அது எப்படி அப்படி ஆகுதுன்னு. நெறைய பேருக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் போடுவாங்க கலரு. அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வரைக்கும் போடுறதுக்கு அந்த முடி வந்து அந்த ரூட் வெள்ளையாகாது. சில பேத்துக்கு வந்து 10 நாள்லயே வெள்ளையாயிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்கால்ப் வந்து ஆயிலியா இருக்கிறவங்களுக்கு அந்த மாரி குயிக்கா போயிடும். அந்த ஆயிலி இது இருக்கிறதுனால அ ஃபாஸ்ட்டா வந்துட்டு உங்களுக்கு அந்த கலர் போயிடும். அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு ஆயிலி இல்லாம அந்த தலைய வாஷ் பண்ணி நல்லபடியா பராமரிக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் போகாது. எல்லாரும் வந்துட்டு சொல்லுவாங்க, நான் வந்து மத்தவங்கலாம் வந்து போடும்போது இவ்வளோ நல்லா அந்த அந்த சலூன்ல போட்டு வந்தாங்க. மாசத்துக்கு ஒரு விஷத்த போட்டு வராங்க. அப்போ நான் வந்து போட்ட உடனே 10 நாள்ல போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கலர் எல்லாம் ஒரே கலர் தான் போடுவோம். ஆனா, சில பேத்துக்கு 1 வாரத்துல போயிடும். சில பேத்துக்கு 1 மாசம் நிக்கும். அப்படி இருக்கும். ஏன்னா, அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த ஹீட்டு, அந்த மண்டையில வந்து அந்த ஹீட்டு, பின்ன வந்து அந்த ஆயிலினஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால மட்டும் தான் அது சீக்கிரமா போகுது. அதனால எப்பவுமே அத ட்ரையா வச்சுக்கணும். அது ஒண்ணு. அப்புறம் இன்னும் வந்து சில பேர் வந்து நான் ஹைலைட் பண்ணாக்கா, ஹைலைட் பண்ணதுனால தான் என் முடி கொட்டிருச்சு அப்படின்னுவாங்க. ஒரு காலம் ஹைலைட் பண்றதுனால முடி கொட்டாது. என்னன்னா, இப்ப வந்து நம்ம கலர் போடுறோம் இல்லையா? கலர் போடும்போது நம்ம ரூட்ஸ்லேருந்து போடுறோம். ஹைலைட் வந்து நம்ம ரூட்ஸ்ல போடுறது கிடையாது. ரூட்ஸ் உட்டு 1 இன்ச்சோ, 1 இன்ச்சோ, 2 இன்ச்சோ கீழ தான் நம்ம போடுறோம். அது சேம் நம்ம வந்து எப்படி பெயிண்டிங் பண்ணாக்கா எப்படி, அந்த மாரி முடிக்கு பெயிண்ட் அடிக்கிறோம். அவ்வளோதான். அது ரூட்ட டச் பண்றதே கிடையாது எந்த ஹைலைட்டும். ஸோ, அந்த ஹைலைட் வந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா, அத பராமரிக்கிறதுக்கு வந்து நல்ல விதமான ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் வந்து போடணும் கண்டிப்பா. அப்புறம் வந்துட்டு நல்ல மாஸ்க்குங்க. நல்ல ஒரு பிராண்ட் மாஸ்க்குங்க வாங்கி அது நீங்க போடணும். எண்ணெயே போடக்கூடாது. எண்ணெய் போடும்போது என்ன ஆகும், அந்த ரூட்ஸுக்கு மட்டும் தான் எண்ணெய் போடணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹைலைட் பண்ணவங்க வந்து எண்ணெய் கீழ முடியில போட்டீங்கனாக்கா, அந்த ஹைலைட் வந்து வாஷ் பண்ணும்போது
நல்லா நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த எண்ணெய் போகும். அப்போது அந்த எண்ணெய் அப்படி போகிறதுக்காக எவ்வளோ நம்ம வாஷ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், அந்த ஹைலைட்டோட கலர் வந்து ஃபேட் ஆகிட்டே போகும், சீக்கிரமாக போயிடும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் ஹைலைட் போட்டு இவ்வளோ நாள் வரல, அவ்வளோ நாள் வரலன்னு. இதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, ஜஸ்ட் இந்த ஆயிலை போட்டுட்டு அவங்க வாஷ் பண்ணி பண்ணி அதை வந்து ஃபேட் ஆகி செம்பட்ட கலர் ஆகி ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி எல்லாம் ஆகி ப்ரௌன் கலராக இருக்கிறது ஆரஞ்சு கலர் ஆயிரும், மஞ்சள் கலர் ஆயிரும், இந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். இதுக்கு காரணம் ஆயில் தான். அதனால ஆயில் வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணவங்க வந்து ஆயில் வந்து ரூட்ஸுக்கு மட்டும்தான் போடணும், முடிக்கு போடக்கூடாது. ஹைலைட் பண்ணுறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால முடி கொட்டுறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து சலூனில் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே போனாங்க, அங்கே போனாங்க, போனப்போ அங்கெல்லாம் வந்துட்டு ஹைலைட் வந்துட்டு டைரெக்டாக பண்ணாங்க, நாங்கள் கேட்ட கலரை வந்து டைரெக்டாக போட்டாங்க, ப்ளீச்சே யூஸ் பண்ணல அப்படின்னெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. அது வந்து எப்படின்னா, யாரெல்லாம் வெர்ஜின் ஹேரோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எந்த கலர் போட்டாலும் அவங்க கேட்குற கலரை நாங்கள் போட முடியும். அதனால அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து பிளாக் ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து பிளாண்டு கேட்பாங்க, அப்படியே வெள்ளையாக இருக்கும், நல்லா ஹேஷ் கலரு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது வந்து நம்ம வந்து ப்ளீச் இல்லாமல் போட முடியாது. மற்ற கலருங்கெல்லாம் வந்து வெர்ஜின் ஹேராக இருந்தால் போடலாம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளாக் கலரை நல்லா அடிச்சுட்டு அவங்க கலர் ரொம்ப நாளாக லைக் 1 வருஷம் 2 வருஷம்லாம் பிளாக் கலர் அடிச்சிருப்பாங்க. அவங்க ரூட் டச்சப் வெள்ளை கலர் முடி இருக்கிறத வந்து கவர் பண்ணுறதுக்காக அந்த பிளாக் அடிச்சிருப்பாங்க. அந்த பிளாக் அடிக்கும்போது என்ன ஆகும், அது முடி வளர்ந்து வளர்ந்து கீழே வரும், திருப்பி வெள்ளை முடி இருக்கும், அப்படியே வளர்ந்து வளர்ந்து கீழே வரும். இப்படியே அடிச்சு அந்த முடியில் வந்து அந்த கோட்டிங் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து ஹைலைட் பண்ணணும், நீங்கள் கலர் முதலே போட்டிருக்கீங்களா? இல்லை நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம், அப்படி இப்படின்னு வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க சில பேர் உண்மையை சொல்லுவாங்க. அப்படி வந்து உண்மையை சொல்ல அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளுக்கு டவுட் வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சிசரோ ஏதோ வச்சு நாங்கள் இப்படி சுரண்டி பார்ப்போம், முடி எடுத்து அப்படி சுரண்டி பார்ப்போம். பார்க்கும்போது எத்தனை கோட்டிங் அதில் போட்டிருக்காங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது அந்த கலர் இருக்கிற முடியில் வந்து நம்ம வந்து ப்ளீச் பண்ணாமல் நம்ம வந்து ஹைலைட்டை பண்ணவே முடியாது. எப்படிப்பட்ட கலராக இருந்தாலும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக ப்ளீச் பண்ணி அந்த பிளாக் கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கேட்குற கலரை வந்து நாங்கள் அப்ளை பண்ணுவோம். ஒரு சார்ட்டை நாங்கள் காமிப்போம், கலர் வந்து எனக்கு இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த நம்பர் வேணும், அந்த நம்பர் வேணும்னு. அந்த நம்பரை வந்துட்டு சார்ட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம போட முடியாது. நாங்கள் வந்து அப்படியான்னு கேட்டு போய் எங்களுக்குள்ளே நாங்கள் ஸ்டடி பண்ணதை வந்து வச்சு நாங்கள் சில கலருங்களை மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து 2-3 கலரை நாங்கள் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க கேட்குற அந்த கலர் கிடைக்கும். ஏன்னா அந்த சார்ட்டில் இருக்கிற கலர் வந்துட்டு எல்லாமே வந்து யூரோப் கண்ட்ரிலேருந்து வருது இல்லையா, இந்த வெல்லா அப்புறம் லோரியல் இதெல்லாம் அங்கேருந்தெல்லாம் வருது தானே. அப்போ அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க முடியெல்லாம் என்னவா இருக்குது, பிளாண்ட் கலராக இருக்குது நேச்சுரலாகவே. நம்ம இந்தியன்ஸு இவங்க அரபி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ராங் பிளாக் ஹேர். அப்படி இருக்கும்போது அந்த சார்ட்டில் இருக்கிற கலரை வந்து அப்படியே நம்மளுக்கு போட்டால் பிடிக்காது. அவங்க அந்த யூரோப்பியன்ஸ் பீப்புள் வந்து அவங்க கலரே வந்து பிளாண்ட் கலராக இருக்கிறதுனால எனி கலர் இஃப் தே வாண்ட் புட் எனி கலர் அதை அப்படியே அப்ளை பண்ணாக்கா அது அப்படியே கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி தே ஹேவ் அ லைட் ஹேர். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன கேட்குறாங்களோ அந்த சார்ட்டில் இருக்கிறது வரும். நம்ம மக்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு அதை கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இது மிக்ஸ் பண்ணலையே, நீங்கள் அதை பண்ணீங்களே, எங்கள் முன்னாடி மிக்ஸ் பண்ணலையே, அப்படி இப்படின்னுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் அவங்க கலரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் அதுக்காக ஸ்டடி பண்ணியிருக்கோம். எத்தனையோ கலரை நம்ம மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கலரை கொண்டு வர முடியும், விச் இஸ் பிளாக் ஹேரோ அந்த கலரில் நம்ம போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கலரில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஹைலைட் வந்து தாராளமாக பண்ணலாம். கலர் இருக்கிற இடத்துக்கு வந்து ஹைலைட்டு போட்டு வந்து ப்ளீச் போட்டு பண்ணலாம். கலர் இல்லாதவங்களுக்கு வந்து வெர்ஜின் ஹேருக்கு வந்துட்டு டைரெக்டாக கலர் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு ப்ளீச் இல்லாமல் கலர் பண்ணுறதுக்கும் ப்ளீச் பண்ணுறதுக்கும் வந்து இதுதான் வித்தியாசம். இதுதான் இதோட ரீசன் வந்து இதுதான். கலர் ஹேருக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ளீச் போட்டே ஆகணும், வெர்ஜின் ஹேருக்கு வந்து ப்ளீச் தேவையில்லை. அப்படி பண்ணணும்.